ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இப்போ வாழ்ந்திருக்கப்பட்ட உங்களோட அதுதான் பகவான் கீதையில இதெல்லாம் மாயை என்று சொல்லப்பட்டது ஏதென்றால் உங்களோட சந்தானங்கள், உங்களோட வைஃப், ஹஸ்பண்ட், இந்த சொத்து இதெல்லாம் தான் மாயை என்று சொல்லப்பட்டது. ஆனா இந்த வாழ்க்கையே இல்லை, மறுபடியும் நாம் இங்கத்தான் வரப்போகுது, இந்த பூமியில தான் வரப்போகுது. அப்போ இங்கே நம்ம நமக்காகவே ஒரு பேஸ்மெண்ட் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சிருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த நேரத்திலையும் மரணம் நம்மளை அட்டாக் பண்ணலாம். அப்படி பண்ணி நம்ம போயிருந்திருந்தாலும் நாளைக்கு நம்ம இங்கிட்டு தான் வரப்போறோம். நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும். அப்பதான் வெளியில போயிட்டு மறுபடியும் நமக்கு இங்க வந்து சந்தோஷமா வாழ முடியும் இல்லையோ? அதே மாதிரி முக்கியமா உங்களுக்கு மனை இருந்தால், வீடு இருந்தால் அங்க ஒரு மரம் நடுங்கள். ரொம்ப விசேஷம். வேதங்கள்ல வேத காலங்கள்ல மரத்தை கடவுள் மாதிரி நினைச்சிருந்தது. அது ஏன் காரணம் என்றால், யாகங்கள் நடத்த வேண்டுமானால் சமித்துகளும் விறகும் வேண்டும். அது மரத்துல இருந்துதான் கிடைக்கும். யாகங்கள்ல இருந்துதான் மழை உண்டாகும், மழையில இருந்துதான் அன்னம் விளையும்.